நீங்கள் தாமதப்படுத்துபவர் அல்ல. நீங்கள் தாமதப்படுத்தும் பழக்கத்தை கொண்டிருக்கிறீர்கள். பெரிய வித்தியாசம். ஏனெனில் இது ஒரு பழக்கம் என்றால் அதை உடைக்க அறிவியலை பயன்படுத்த நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி என்றால் தாமதப்படுத்துதல் பற்றி கொஞ்சம் பேசுவோம். இங்கே யார் தாமதப்படுத்துவதில் போராடுகிறார்கள்? ஆம், உங்கள் கையை உயர்த்தாத மற்றவர்கள் அதை செய்ய தாமதப்படுத்துகிறீர்கள் இல்லையா? நான் அறிவேன். நீங்கள் பாருங்கள், நான் எப்போதும் தாமதப்படுத்துவது நான் தாமதப்படுத்தும் விஷயத்துடன் தொடர்புடையது என்று நினைத்தேன். சரியா? தாமதப்படுத்துதல் வேலைக்கு தொடர்புடையது போல. நம்பினாலும் நம்பாவிட்டாலும் தாமதப்படுத்துதல் உங்கள் வேலைக்கு எந்த தொடர்பும் இல்லை. தாமதப்படுத்துதல் ஒரு வகையான மன அழுத்த நிவாரணம். இதை கொஞ்சம் விளக்குகிறேன். உங்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கின்றன என்று கூறுவோம். யாருடைய வாழ்க்கையிலும் விஷயங்கள் நடக்கவில்லை. உங்கள் முக்கியமானவர்களுடன் நீங்கள் சண்டையிடுகிறீர்கள். அம்மா அல்லது அப்பாவின் உடல் நலம் குன்றி அது உங்களை மிகவும் மிகவும் வருத்தப்படுத்துகிறது. உங்கள்கிட்ட சில நிதி பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க உங்க சேமிப்புகளை அதிகமா பிட்காயினில் முதலீடு செய்தீர்கள். இப்போது அது சரிந்து விட்டதால் நீங்கள் அதை பற்றி மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் இல்லையா? அதனால் நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்கள். வேலைக்கு சென்றவுடன் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றன. நீங்கள் உள்ளே சென்றவுடன் உங்கள் தலையில் மறைமுகமாக தொங்கும் பெரிய மன அழுத்தம் இருக்கிறது. அதனால் நீங்கள் உள்ளே சென்று உட்காருகிறீர்கள். உங்களுக்கு 13 தொலைபேசி அழைப்புகளை செய்ய வேண்டியிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் நீங்கள் எளிதான அழைப்புகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் அழைக்காத பல CIOக்கள் அல்லது பிற உயர்நிலை நபர்கள் உள்ளனர் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதனால் நீங்கள் அதை செய்ய உட்காரும் போது உங்கள் தோள்களில் இந்த அழுத்தம் இருக்கிறது. உங்கள் மூளை, ஒரு நிமிடம், நான் பயப்படுகிற ஒருவருக்கு அழைப்பு செய்ய வேண்டுமா? முற்றிலும் இல்லை, நான் மிகவும் அழுத்தத்தில் இருக்கிறேன். ஒரு நிமிடம் பூனை வீடியோக்களை பார்க்கலாமா என்று ஆரம்பிக்கிறது. அடுத்தது என்னன்னா, 1 மணி நேரம் கடந்து போகிறது. பின்னர் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் உங்களை குற்றம் சொல்றீங்க. இந்த பழக்கத்தை உடைக்க ஒரே வழி, நீங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான வார்த்தை, நீங்கள் தாமதப்படுத்துபவர் அல்ல. தாமதப்படுத்தும் பழக்கம் உங்களுக்கு உள்ளது. பெரிய வித்தியாசம். இது ஒரு பழக்கம் என்றால் அதை உடைக்க அறிவியலை பயன்படுத்த நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். நீங்க பார்க்கிறீர்கள், அனைத்து பழக்கங்களுக்கும் 3 பகுதிகள் உள்ளன. ஒரு தூண்டுதல் உள்ளது. தாமதப்படுத்துவதின் பட்சத்தில் தூண்டுதல் எப்போதும் அழுத்தம். பிறகு நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்யும் ஒரு முறை உள்ளது. தாமதப்படுத்துவதின் பட்சத்தில் அது ஏதாவது செய்வதை தவிர்ப்பது. பிறகு ஒரு வெகுமதி உள்ளது. நீங்கள் சிறிது அழுத்த நிவாரணம் பெறுகிறீர்கள். ஒரு பழக்கத்தை உடைக்க ஒரே வழி நண்பர்களே, தூண்டுதல்களை சமாளிக்க அல்ல. உங்கள் வாழ்க்கையில் அழுத்தத்தை நீக்க முடியாது. ஆனால் நீங்கள் வேலை தவிர்ப்பதற்கான உங்கள் முறையை 100% மாற்ற முடியும். அடுத்த முறை நீங்கள் தயங்கு கோட்டெக்ஸா பின்னர் நான் உங்களை வெறும் 5 நிமிடங்கள் வேலை செய்ய சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களை வெறும் 5 நிமிடங்கள் மட்டுமே வேலை செய்ய சொல்லும் காரணம் உங்கள் பிரச்சனை வேலை செய்யாதது அல்ல, அது தவிர்க்கும் பழக்கம். நான் உங்களை தொடங்கச் செய்ய வேண்டும். மேலும் ஆராய்ச்சியின் அடிப்படையில் நாம் அறிந்த மற்றொரு குளிர் விஷயம் என்னவென்றால், உங்களை தொடங்கச் செய்ய முடிந்தால் 80% நீங்கள் தொடருவீர்கள்.